வாங்க ஜுவல்லரி. இது PATech and Updates ஜுவல்லரி. இப்போ வந்து நம்ம மோட்டோல இருந்து ஒரு ஃபோன் தான் அன்பாக்சிங் பண்றோம். அத பத்தி எங்க அண்ணன் கிளியரா சொல்லுவாங்க. அதுக்கு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் गाइस. ஓகே காய்ஸ், மேடம் பயங்கரமா இன்ட்ரோ கொடுத்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணலாம். என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோ அப்படியே வந்து ஒரு க்ளோஸ்அப் மாதிரி வச்சு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸ்ல வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ G34 5G அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே மோட்டோரோலான்னு வருது. அதுக்கப்புறம் வந்து சைட்ஸ்ல வந்து நார்மலா டால்பி அட்மாஸ் இருக்கிறது அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 50 மெகா பிக்சல்ஸ் கேமரா சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அட்வான்டேஜ் இந்த ஃபோனில் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு HD+ டிஸ்பிளே கொடுத்துட்டு 120 FPS வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து டால்பி அட்மாஸும் கூட இருக்கு. ஒரு கார்னர் டு கார்னர் டிஸ்பிளே அந்த மாதிரி தெரியும், எட்ஜ் இருக்காது, கார்னர் டு கார்னர் டிஸ்பிளேவா இருக்கும். கட்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நான் வந்து வீடியோவில் போடும்போது பாருங்க நீங்க. இதுக்கப்புறம் நான் அதை பற்றி சொல்லுவேன் இன்னும் கிளீனா. இப்போ வந்து ஓப்பன் பண்ணலாம். இதுல கொடுத்துருக்க ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 14,999 கொடுத்துருக்காங்க. நான் எவ்வளவு ரேட்டுக்கு வாங்கினேன்னு சொல்லிட்டு சொல்றேன். ஓப்பன் பண்ணலாம். என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்திரலாம். நம்ம போனை மேல வச்சிடலாம். ஓகே, மேனுவல்ஸ் வந்து 2 கொடுத்துருக்காங்க. மேனுவல்ஸ் என்னென்ன இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கைடு ஒன்று இருக்கு. அப்புறம் வந்து சிம் இன்ஜெக்டிங் டூல் இப்போ எல்லா ஃபோன்ஸ்லையுமே கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இதுலயும் சிம் இன்ஜெக்டிங் டூல் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வாட் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வருது. இதில் 20ன்னு சொல்லிட்டு நீங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த மாதிரி இந்த சைட் மோட்டோன்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆயிருக்கு. இதையும் அப்படியே ஓரமா வச்சிடலாம். அது இல்லாம இதுல வந்து ஒரு Type-C கேபிள் ஒன்று வருது. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். Type-A to Type-C கேபிள் ஒன்று இருக்கு. அதையும் அப்படியே வச்சிடலாம். நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, மொபைல்குள்ள வரலாம். மொபைல்குள்ள என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் வீடியோ பிளே பண்ணிட்டே காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபியூச்சர் அப்படின்னு சொன்னீங்கன்னா பின்னாடி கொடுத்துருக்க அந்த லெதர் டிசைன் தான் சொல்லுவேன். ஒரு மாதிரி லெதர் ஃபினிஷ் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் லெதர் மாதிரியே இருக்கு. செம்ம கிளாஸியா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க லாங்ல இருந்து இந்த மொபைலை பாத்தீங்கன்னா அந்த லுக்கே வந்து தனியா இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா Snapdragon 695 கொடுத்துருக்கு. இதுல வேற என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா Snapdragon 695 வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் இந்த மொபைல்ல. எந்த விதமான லேகும் இருக்காது, பெர்ஃபெக்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து 2 கேமரா இருக்கு. அந்த 2 கேமரா வந்து ஒரு கேமரா வந்து 50 மெகா பிக்சல் கேமராவும் இன்னொரு கேமரா வந்து 2 மெகா பிக்சல் கேமராவும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு டீப்பான போட்டோஸ் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்டென்ட்ல இருக்காது. ஆனாலும் இருந்தாலும் வந்து இந்த டிசைன் வந்து கேமரா டிசைன் வந்து நான் ஏற்கனவே ஒரு மொபைல் பண்ண மோட்டோ, அந்த மொபைல் வேணும்னா நீங்க போயிட்டு மோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னாலே தெரியும் மோட்டோ மொபைல்ஸ் எல்லாமே. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசைன் நல்லா இருக்கு. அப்படியே வந்து அதே மாதிரி டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி ஒரு ரவுண்டா சுத்தி வர மாதிரி ஒன்று இருக்கு, அதை கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் கேமரா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வேற என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுல ஃபுல்லா வந்து 120 FPS வந்து ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் சைஸ் அப்படின்னா என்ன புகழ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும். டிஸ்பிளே வந்து இந்த எட்ஜ்ல இருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் இருக்கு. கட்டிங் வந்து கம்மியா இருக்கும். 120 FPS வரைக்கும் இந்த மொபைல் யூஸ் பண்ணலாம். ஒரு 6.5 இன்ச் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய டிஸ்பிளேன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க வீடியோல பார்க்கும் போதே தெரியும், நல்லா வந்து ஒரு பெருசா வந்து தெரியுற மாதிரி இருக்கும் போனு. அந்த மாதிரி வந்து வெயிட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. 5000 mAh பேட்டரி இருந்தாலுமே எனக்கு கையில வந்து இந்த மொபைலை வச்சுட்டு இருக்க மாதிரியே தெரியல. அந்த மாதிரி வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பாத்தீங்கன்னா சைட்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஸ்பிளாஷ் ப்ரூஃப் இருக்கு. அது என்ன கொடுத்தீங்கன்னா IP52 கொடுத்துருக்காங்க. அந்த IP52னா என்னன்னா ஸ்பிளாஷ் ப்ரூஃப் தான் கொடுத்துருக்காங்க. வாட்டர் வந்து ஸ்பிளாஷ் ஆச்சுன்னா அதுல இருந்து மொபைலை காப்பாற்றும். இது வந்து நான் வாங்கிக்கிற வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா 8GB RAM 128GB வேரியன்ட். இந்த வேரியன்ட் தான் வந்து இதோட இந்த மாடலோட டாப் வேரியன்ட். 4GB RAM 64GB ரோம் வேரியன்ட்டும் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
இப்போதைக்கு ஆஃபர்ல வந்து அது 11,000 வருது, இந்த மாடல் வந்து 12,000 வருது. அதனால உங்களுக்கு எது வேணுமோ 1000 ரூபாய் தான் டிஃபரன்ஸ், அதுக்கேற்ற மாதிரி நீங்க வாங்கிக்கோங்க பார்த்து. நெக்ஸ்ட் கேமரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாட் கேமரா கொடுத்துருக்காங்க, ஒரு மாதிரி ரவுண்ட் டாட் வந்து நடுவுல இருக்கு, அந்த மாதிரி வந்து இதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வேற ஒரு கேமிங்க்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா வந்து ரேமை பூஸ்ட் பண்ணி தர முடியும். 16 GB வந்து இதுல மொத்தமா வந்து ரேமை பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபியூச்சர்னு சொல்லுவேன். அது இல்லாம இன்னும் வேற என்ன புகழ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு, இந்த சைடு வந்து அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்கு, அதுக்கு கீழே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. கீழே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் இருக்கு, டைப் சி இருக்கு, அதுவும் இல்லாமல் ஹெட்ஃபோன் ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்லா பெஸ்ட் ஃபியூச்சர்னு சொல்லுவேன். இந்த சைடு வந்து சிம் ட்ரே இருக்கு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு டாட் மாதிரி இருக்கு, அது வந்து மைக்குன்னு நினைக்கிறேன். மேலே வந்து டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அவங்க தரப்புல இருந்து. நெக்ஸ்ட் அதுதான் நான் சொன்ன மாதிரி ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 14 வந்து இதுல வந்து அப் டு டேட்டா வருது. நீங்க ஓபன் பண்ணும் போதே ஆண்ட்ராய்டு 14ல தான் இருக்கும். அது இல்லாம நிறைய அப்டேட்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் ஒன் ஹேண்டட் வந்து இதை யூஸ் பண்ணலான்னு நான் சொன்னேன். எப்படி சொல்றது, ஒரு 15,000 ஃபோன்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஹேண்டட் யூஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா 12,000 தான் ஆஃபர்ல. ஆனா வந்து ஒன் ஹேண்டட் யூஸ் வந்து சூப்பரா இருக்கு. நான் ஹோல்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க, செம சில்கியா செம மெலிசா இருக்கு. 12,000 ரூபாய் தான் இதோட வர்த்துன்னு சொன்னா நம்ப மாட்டீங்க. 5000 mAh பேட்டரி வந்து உள்ள இருக்கு. அது இல்லாம வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த 50 மெகா பிக்சல் வந்து குவாட் கேமரா வந்து கொடுத்துருக்கனால ஒரு ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருக்கும் போட்டோஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து டால்பி அட்மாஸ் வரனால ரெண்டு சைடுமே வந்து ஸ்பீக்கர்ல வந்து சவுண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய டிஸ்பிளே 6.5 இன்ச்சஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது இல்லாம வேற என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னா இதுல வந்து 3 கலர் இருக்கு. ஒன்னு வந்து பிளாக், ஒன்னு வந்து ஐஸ் ப்ளூ, இன்னொன்னு வந்து ஓஷன் கிரீன். நம்ம இப்ப வாங்கிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஓஷன் கிரீன் தான். உங்களுக்கு கிளீனா இந்த வீடியோஸ் நான் போட்டதுலேயே தெரிஞ்சிருக்கோம் அது கலர் வந்து எவ்வளவு அழகா இருக்குங்க. அந்த கேமரா பக்கத்துலயும் வந்து மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க, அதனால வந்து சூப்பரா இருக்கு. இது ஒரு வந்து 5G 13 பேண்ட் மொபைல், அதனால கொஞ்சம் 5G வந்து ஸ்பீடாவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் நம்பி வாங்கலாம், கேமிங்க்கு சூப்பரா இருக்கும். ஏன்னா ஸ்னாப்டிராகன் 695 இருக்கறனால. ஓகே கைஸ், இந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் தரேன், நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இது ஆஃபர்ல தான் இருக்கு, நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான் எல்லாத்தையும் மறக்காம கிளிக் பண்றேங்க. நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த போனை வந்து நீங்க ஃபுல் ரிவ்யூ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா சொல்லுங்க, நான் இந்த வீடியோ போடுறேன் ஃபுல் ரிவ்யூவோட. ஓகே காய்ஸ், பாய், சியர்ஸ்.